விருட்சிக ராசினரே, இந்த வாரம் எப்படிங்க இருக்க போகுது கேட்பீங்க நீங்க. ஏன்னா எல்லாருக்கும் சொல்லிட்டு வரீங்கல்ல, எங்களுக்கும் சொல்லுங்களேன். நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு பார்ப்போம். பொதுவாக நாங்கள் விருட்சிக ராசினை பத்தி பல முறை பேசிட்டேங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டே வரேன். வாழ்க்கையில எவ்வளவு சோதனை வந்தாலும் அது ஜெயிச்சிடக்கூடிய ராசி விருட்சிக ராசி. அது ஓடுகின்ற வெள்ளம் போன்றது அந்த ராசி. எங்கேயும் தேங்காது, எதுக்காகவும் தேங்காது. தன்னுடைய பாதையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். பாதை கிடைக்கலையா வேற ஒரு பாதையை உருவாக்கி அந்த வழியில போவாங்க. இப்போ வாழ பிறந்த ஜாதி, வாழ்வதற்கு ஏற்ற ஜாதின்னு பார்த்தீங்கன்னா விருட்சிக ராசி தான். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. எவ்வளவு சோதனை வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி விருட்சிக ராசினருக்கு உண்டு. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் நாம பார்க்காத நெருக்கடியாது, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இறைவன் இருக்கான், பார்த்துட்டு இருக்கான். நம்ம மனு போயிட்டே இருக்கோம். இப்ப இன்னும் பார்க்க தான் போறோம். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், ரெண்டையும் நாம பார்த்துருக்கோம். இனிமேல் நம்முடைய வாழ்க்கை அதான் நடக்க போகுது, வேற நடக்க போகுது. இது போல தெரிஞ்சவங்க தான் நீங்க. பொதுவாக உழைப்பதற்கு தயங்காதவங்க, எந்த நேரத்திலும் செயல்படக்கூடிய ஒரு ராசி விருட்சிக ராசி. ஏன்னா செவ்வாய் ராசிநாதன் இல்லைங்களா? அப்போ உழைப்பு என்பது உங்களுக்கு முதலீடாகவே இருக்கும். சரி, என்னதான் இருந்தாலும் கிரகங்கள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை குடும்பத்துல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், வெளியூர் பயணம் ஆதாயம் கொடுக்கும், எதிர்பார்த்த பணம் வரும், கொடுத்த வாக்கி காப்பாற்ற முடியும், ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அப்போ ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க பாருங்க, திடீர்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க, அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாகும். புது வழி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வியாழக்கிழமை மதியம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகரிக்கும், உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பொதுவாக இந்த 7 நாளுமே சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி, சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மனதில் ஒரு தெளிவு இருக்கும், குழப்பம் இல்லாமல் செயல்படுவீங்க. உழைப்பு அதிகரித்தாலும் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்துல சுபிட்சம் இருக்கும், தொழில நிம்மதி இருக்கும், உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும். இது ஒரு பக்கம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர ஒரு விஷயம்தான் இந்த பாக்கிய குரு. பாக்கிய ஸ்தானத்தில் குரு உச்சமடைந்திருப்பது. ஏன்னா விருட்சிக ராசினருக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் தான், 5ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் தான். அவர் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து அங்கேயே உங்களுக்கு பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கவில்லை. அவருடைய 5ஆம் பார்வை ஒரு ராசிக்கு கொடுக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதே மிகப்பெரிய யோகம். செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் கிடைத்திடக்கூடிய நேரம். அவருடைய பார்வை ராசிக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சுபிட்சமான காலகட்டம், யோகமான காலகட்டம். அழுது அழுது முடிச்சாச்சு, சுமந்து முடிச்சாச்சு. கேட்காத இடம் இல்லை, கேட்காத விஷயங்கள் இல்லை, எல்லாத்தையும் கேட்டாச்சு. உடம்பிலிருந்து தொழிலிருந்து எல்லாமே அடிபட்டு ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். இப்ப நம்ம இந்த நேரம் குருவுடைய பார்வை கிடைக்குது. குருவுடைய பார்வை கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு அழுக்கையும் துடைத்தெறியக்கூடிய சக்தி குருவிற்கு உண்டு. அவமானங்களை துடைத்தெறியக்கூடிய சக்தி குருவிற்கு உண்டு, குரு பார்வைக்கு உண்டு. செல்வத்தையும் செல்வாக்கையும் உண்டாக்குகின்ற சக்தி குருவுடைய பார்வைக்கு உண்டு. அப்போ இந்த நவகிரக சன்னதியில போய் நிற்கும் போது கூட சொல்லுவாங்க, சனி பகவானுக்கு எதிரில் நிக்காதீங்க, ஓரமா போய் நில்லுங்க. அதே நேரத்துல குரு பகவானுக்கு எதிரில் போய் நேரா போய் நில்லுங்க. கேட்டதை கொடுத்துடக்கூடிய ஒரு குரு பகவான். அவர் பார்வைப்பட்டாவே போதும், எல்லாமே நம்ம சுபிட்சமாயிடும். அப்ப குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்திற்கு, ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை. இப்ப குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். அதற்குரிய பொருளுக்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தைரியம் என்பது உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். சகோதரர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா விலகி சென்ற உறவுகள், சகோதரர்கள் அவர்களே உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் தேடி வரக்கூடிய நிலை உண்டாகும். அப்போ எல்லாவற்றையும் இந்த குரு பகவான், பாக்கிய குரு உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார். சூரியன் 10ஆம் இடத்துலங்க. அப்ப புதுசா ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு ஏஜென்சி எடுக்கணும், இல்லை செய்து வருகின்ற தொழில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் சங்கடமா இருந்துச்சு. இந்த நேரம் அது தொழில் சுபிட்சமாக இருக்கும், தொழில முன்னேற்றம் இருக்கும், வேலை நெருக்கடி இல்லாம இருக்கும், வேலையை எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி கிடைக்கும். புதனும் 10ஆம் இடத்துல, இதுவும் சுபிட்சமான நிலை. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும்.
வியாபாரிகளுக்கு, கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். சுக்கிரன் 11ஆம் இடத்துல, குடும்பத்துல ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். புதிய வாகனம், புதிய நகை, புடவை, ஆபரணங்கள், ஆடை அணிகலன்கள் இப்படி நிறைய சேர்வதற்குரிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.